அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்தியிருப்பது குறித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். என்னுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது, அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன். அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது. தோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார். பேசுவதற்கு தாடையில் இருக்கின்ற வெட்டு தடையாக இருக்கு. ஆகவே இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். நான் கூட நினைச்சேன், ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சொல்லி டெட்வுட் நிர்வாகம் மேலும் சீர்கட்டு தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது. மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும். அதோட இந்த திராவிடியன் ஸ்டாக் நான் 2 நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன். திருவாரூர்ல ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போறார். அந்த இடம் யாருக்கு நேச்சுரலா யாருக்கு கொடுப்பாங்க? திமுக காரனுக்கு. அந்த திமுக காரர்கள் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைன்னாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பான், காசு கொடுக்க மாட்டான், கேட்டா அடிப்பான். அதே மாதிரியா மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் இதான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது. இப்ப எங்க வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம், இன்ஸ்பயர்டு மீடியா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.